ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜீவாவை பற்றி நிறைய மேடையில் இப்போ பேசிட்டேன். போன ஆடியோ ரிலீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே தான் பேச போகிறேன். அதனால் அவரை பற்றி பேச போகிறதில்ல. எல்லாரும் சௌத்ரி சாரை பற்றி பேசிட்டாரு. நான் வந்து ஸ்ரேயா பற்றி பேசிக்கிறேன். ஸ்ரேயா பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒரு டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட். நான் ஜோக் அடிக்கலைங்க, சீரியஸாக தான் சொல்கிறேன். இல்லை சார், ஒரு படம் பண்ணியிருக்கேன் அவங்க கூட, அதனால சொல்கிறேன். உண்மையிலே வந்து ஸ்ரேயா பற்றி சொல்லணுன்னா சரிங்க, நான் சொல்ல விட்டுருங்க. இந்த படத்தோட டைரக்டர் கோகுல், அவரை பற்றி ஜீவா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார். உண்மை சௌத்ரி லிங்குசாமி சார் சொன்ன மாதிரி உண்மைதான். சும்மா அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவார், இந்த ரவுத்ரம் படம் டைரக்டர் செம்ம டைரக்டர் மச்சான் அப்படின்னு. ஒரு என்ன மச்சான், அவர் மேக்கிங் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்குது. எங்கள் கம்பெனியில் பண்ண படங்களே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலிஷ் படமாக இருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ ஐ திங்க் இப்போ ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது அது உண்மையிலே அப்படி தான் இருக்குது. ஸோ ஐ விஷ் த என்டையர் டீம், சௌத்ரி சார் அண்ட் ஸ்ரேயா, வெரி பிக் சக்ஸஸ். தேங்க்யூ. அதாவது என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் அடுத்தது அதிகமாக வந்தது ஜீவாவோட ஃபங்க்ஷன்ஸுக்கு தான். ஸோ அந்தளவுக்கு வந்து அவன் ஒரு ஃபேமிலி மாதிரி எனக்கு. ஆர்யா வந்து குழப்பி விட்டான், நிறைய ஜோக் அடிச்சு பேச வேண்டியதெல்லாம் குழப்பி விட்டான். எப்பவுமே அப்படி தான் பண்ணும். அதாவது ஒரு படம்னா வந்து அது ஒரு டைட்டிலுக்கு ஏற்ற ஒரு கெட்டப் இருக்கும். ஒரு சேரன் பாண்டியன் அதுக்குன்னு ஒரு கெட்டப் இருக்குது. ஒரு சின்ன கவுண்டர் அதுக்குன்னு ஒரு கெட்டப் இருக்குது. கொடை வேஷ்டி எல்லாம் இருக்குது. ரௌத்ரத்துக்கு என்ன காஸ்டியூம் போட முடியும்? யாருமே யோசிக்க முடியாது. அது கண்ணில் தான் காட்ட முடியும். அதை காமிச்சிருக்காரு ஜீவா. உண்மையாகவே முக்கியம். நிறுத்துறாங்க, கண்ணை மூடிக்கோங்க. அதே மாதிரி வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து புது டைரக்டர்ஸ்க்கு, புது கேமராமேன்ஸ்க்கு எல்லாமே சினிமா வந்து ஒரு வழி அமைக்கும். சினிமா வந்து அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. நல்ல டைரக்டர்ஸ்க்கு சினிமா எப்படி தரும்? சினிமா தர முடியாது. ப்ரொடியூசர்ஸ், சினிமாவில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் தான் தருவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு சௌத்ரி சார் வந்து எவ்வளவோ புது டைரக்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு. அதனால உண்மையாகவே சார், வி ஆல் சல்யூட் யூ சார் ஃபார் தட். ரொம்ப அழகாக இருக்குது இந்த படம் பார்க்கும் போது. நான் ஆர்யா ஜீவாலாம் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஜீவா வந்து இன்னொருத்தருக்கும் நண்பன் ஆயிட்டாரு, விஜய் சாருக்கு நண்பன் ஆயிட்டாரு. அந்த படத்தில் வந்து அங்கே போகிறார் அவர். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த லெவல்லே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான். நிச்சயமாக அதையும் தாண்டி போகணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஜீவாவுடைய வளர்ச்சி எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சந்தோஷத்தை தான் தரும். ஏதோ நாங்களும் சேர்ந்து அவர் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங். ஜீவா இதை சொல்லுவாரான்னு தெரியல, ஆனால் ஜனா சார் இங்கே வந்திருக்காரு. நானும் ஜீவாவும் சேர்ந்து ஜனா சார் கூட ஒரு படம் பண்ண போகிறோம். அது வந்து பேசியாச்சு, எல்லாம் ஓகே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக நல்லபடியாக வரும் அந்த படம். ஸோ இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டீம் ஒர்க்கை பார்க்கும்போது. ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஜீவா பற்றி. எந்த அளவுக்கு ஜீவா வந்து எனக்கு பிடிக்கும்னா, நான் என்னுடைய குழந்தைக்கு ஒரு சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ணேன். அந்த ஃபங்க்ஷன் ஜீவாவால் வர முடியல, வீட்டில் வருவாங்க அப்படின்னு சொன்னார். சரி, வீட்டில் யாரோ வருவாங்க பொழுது பெரியவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஆனால் சுப்ரியா வந்திருந்தாங்க, சுப்ரியா அவருடைய துணைவியார். அது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதையும் தாண்டி 9 மாத குழந்தையும் தூக்கிட்டு வந்தாங்க அவங்க. அது வந்து சிலுத்துருச்சு எனக்கு உடம்பு உண்மையாகவே. நான்லாம் ஒரு வயசு வரைக்கும் என் குழந்தைய வெளியிலே காட்டல. ஆனால் இவனுடைய ஃபங்க்ஷனுக்கு நான் இல்லாத குறைய தீக்கணும்னு, தான் இல்லாத குறைய தீக்கணும்னு குழந்தைய அனுப்பிச்சி வச்சாரு. அது வந்து உண்மையாகவே நான் என்றைக்குமே லைஃப் லாங் மறக்கவே மாட்டேன். லவ் யூ ஃபார் தட்.
ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் குட் ஃபில்ம் தமிழில் மொழிபெயர்க்கணும்னா வெற்றி திரைப்படம். சூப்பர் குட்னால வெற்றி தான். அவருக்கு பல வகையில் ஒரு இண்டஸ்ட்ரி சார்பாக நன்றி சொல்லணும். ஏன்னா பல இயக்குநர்கள் உருவாக்கியிருக்காரு. வெற்றி நிச்சயம் என்ற ஒரு மனப்பான்மையை, ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்காரு. எனக்கு இந்த ரௌத்ரம் படம் ஓடணும், கண்டிப்பாக நல்லா ஓடணுன்றதுக்கு 2 சுயநலமான காரணம் இருக்குது. ஏன்னா என்னுடைய தம்பி இதில் ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்பத்தை கையாண்டிருக்காரு. என்னுடைய மகன் இதில் நடிச்சிருக்கான். என் மகனுக்காகவும் தம்பிக்காகவும் இந்த படம் ரொம்ப நல்லா ஓடணும். அப்புறம் இந்த படத்தோட யூனிட் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். டைரக்டர் தெரியும், இன்னும் சில பேர் தெரியும். ஒரு படம் எப்படி எடுக்கப்படணுமோ, ஒரு ப்ரொஃபஷனலிசம். ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறவங்க வந்து நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படம் வந்து எப்படி வளர்ந்தது எனக்கு ஸ்கிரிப்ட் லெவல்லேருந்து தெரியும். கோகுல், நான் போய் சொல்லலையே. ஓகே, அதனால் இட்ஸ் வெரி ப்ரொஃபஷனலி மேட் ஃபில்ம். என் மகன் என் தம்பி யாருன்னு கேட்குறீங்களா? ஜீவா இஸ் ஆல்மோஸ்ட் லைக் மை சன். அவனுடைய ஒவ்வொரு படத்துக்கும் சூப்பர் குட் சௌத்ரி எவ்வளோ சந்தோஷப்படுறாரோ அதை விட நிச்சயமா 1% நான் ரொம்ப அதிகமாக சந்தோஷப்படுவேன். அது வந்து ஜீவாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்னுடைய தம்பி இந்த கேமராமேன் ஷம்மி, மேடைக்காக சொல்ல, நாங்கள் 2 பேரும் குடும்ப விஷயங்கள்லேருந்து பல விஷயங்கள் நாங்கள் பேசிப்போம். மிக டெடிக்கேட்டட் ஒண்டர்ஃபுல் கேமராமேன். ஏன் அவருடைய பிம்பங்கள் வந்து இவ்வளோ அழகாக இருக்குன்னா, அவர் அடிப்படையில் ஒரு ஓவியர், மிக தேர்ந்த ஓவியர். 5 வருஷம் வந்து ஓவியத்தை படித்து கரைச்சி குடிச்சதுக்கு அப்புறம்தான் அந்த ஓவியத்தை எப்படி அசையும் பிம்பங்களாக மாற்றலான்னு கேமராமேனாக முறைப்படி பயின்றாரு. ஸோ இந்த 2 பேருக்காக இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும் என்ற நம்பிக்கை இருக்கு. வாழ்த்துக்கள், நன்றி. இந்த படத்தோட ட்ரெய்லர் முன்னாடியே பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட சாங்ஸும் இப்போ பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்னென்னா, ஆக்சுவலாக சிவாமனசில் சக்தி முடிஞ்சதுக்கப்புறம் அடிக்கடி ஜீவா சாரை மீட் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் மீட் பண்ணும்போதும் இந்த படத்தை பற்றி தான் பேசுவார் அவர். இல்லை சார், இந்த அடுத்தது நம்ம பாஸ்கரன் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்கலான்ட்டு போனால், சார் இது சூப்பராக இருந்துச்சு சார், ரௌத்ரம் டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணார் சார் அப்படிம்பாரு. சரி, அப்புறம் பேசலான்ட்டு வந்துடுவேன். திருப்பி போனால் அதே மாதிரி அந்த கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணார் சார், சூப்பராக ஒரு ஷாட் வச்சுருந்தார் செந்தில், அதை பற்றி சொல்லுவார். இது மாதிரி ஒவ்வொரு வாட்டி போகும்போதும் அந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் பற்றியே பேசிகிட்டு இருப்பார். கடைசி வர வழி இல்லாமல் பொறுமை தாங்க சார் சொல்லிட்டேன் சார் இந்த மாதிரி சார் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ், சரி ஓகே அப்படின்னு வந்துட்டார். ஷூட்டிங் வந்தோடனே ஆரம்பித்தார் மறுபடியும், சார் இந்த ரௌத்ரம்ல அப்படின்னாரு. ஐயோ சரி, மறுபடியும் யாரையோ பற்றி பேசுகிறாருன்னா இப்போ ஸ்ரேயா பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து சார் கேள்வி கேட்டு நல்லா எல்லாம் கற்றுப்பாங்க சார், அவங்க எல்லா விஷயத்துலையும் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க சார். எனக்கு என்னென்னா, ஆர்யாவும் அவரும் சேர்ந்து இதை பேச ஆரம்பிச்சானா சீன் முடிக்க முடியாது எனக்கு. ஏன்னா ஆர்யா உங்களுக்கே தெரியும், அவர் எப்போ ஹீரோயின் பற்றி தான் பேசுவார். அப்புறமா சரி இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சா சரியாக வராது, சீன் முடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ண ஆர்யா வந்துட்டான். மச்சான் ஸ்ரேயா அப்படின்னு ஆரம்பித்தான். அவ்வளோதான். சரி ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்கன்னு உட்காந்தா எனக்கு 2 வார்த்தை தான் கேட்டுது, மச்சான் ஸ்ரேயா, ஆமாம் மச்சான் சூப்பர் மச்சான், மச்சான் ஸ்ரேயா, இதே தான் திரும்பி சார் போதும் சார் வாங்க சார் சொல்லி கூப்பிட்டு அப்புறமா நடிக்க வச்சோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஜீவா வந்து ஒவ்வொரு படம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகி ஒர்க் பண்ணுவார். அது வந்து அவர்கிட்ட நான் எல்லா படத்துலையும் பார்க்குறேன். நான் எஸ்எம்எஸ் பண்ணும்போது எவ்வளோ ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டோட எவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த படத்தை பண்ணாரோ அதே எக்ஸைட்மெண்ட் அவருக்கு எல்லா படத்துலையும் இருக்குது. ஏன்னா பற்றியும் அவங்க அளவுக்கு சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு படத்தையும் எக்ஸைட்டாக ஒர்க் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் அவர் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன விஷயம் அவரை பற்றி என்னென்னா, இன்றைக்கி சினிமாவில் இருக்கிற எல்லா டைரக்டர்ஸும் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் அவரோட ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய கிரெடிட் நான் நினைக்கிறேன். அந்த டீமுக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட் கொடுக்குறேன். தேங்க்யூ. எல்லா படமும் ஜீவா அதை பார்த்துருக்கேன். பட் ராம் படம் பார்த்தப்போ கூப்பிட்டு பேசினேன். அதே மாதிரி இப்போ பார்த்தப்போ உண்மையிலே 5 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் அவங்க ஃபாதர் டீம் பேசினேன், ஜீவா டீம் பேசினேன். எஸ்எஸ்சி சார் சொன்ன மாதிரி இஸ் ஜஸ்ட் ஃப்ளையிங் லைக் எனி திங்.
இந்த படமும் அதை விட பெருசாக வரும்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஜீவா. ரொம்ப சந்தோஷம்.